என்ன மாப்ள என்னாச்சு? சார் சார் நான் ஜோதியை காதலிக்கிறேன் சார், உண்மையா காதலிக்கிறேன் சார், என்ன நம்புங்க சார். கிளம்பாதீங்க சார். நான் கிளம்புறதுக்கும் நீங்க காதலிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? இருக்கு. ஜோதி நீ என்ன நம்புறல? ப்ளீஸ் ஜோதி, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? எனக்கு இன்னும் வேலை கூட இல்லை, ஆனா கிடைச்சிரும். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்களேன். நான் எங்க வீட்ல நம்ம விஷயத்தை பத்தி பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசலாமே. சார் சார் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க சார், சம்மந்தம் எல்லாம் பேசாதீங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு வேலை வேற இல்லை சார். ஜோதி சொல்லு ஜோதி. சார் வரேன் சார். எப்பா என்ன ஆச்சு மாப்பிளைக்கு? ஏமா நான் எப்போ இவங்க வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசுறேன்னு சொன்னேன்? என் பாடு நான் கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்கேன், திடீர்னு வர்றாரு, வீட்டுக்கு வராதீங்க சம்பந்தம் பேசிடாதீங்கன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? அண்ணா காதல்ல ஒரு விஷயம், வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம், வேணும்னு சொன்னா வேணான்னு அர்த்தம், வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வாங்கன்னு அர்த்தம், சம்பந்தம் பேசாதீங்கன்னு சொன்னா சம்பந்தம் பேசுங்கன்னு அர்த்தம். நான் இல்லாம அவரால இருக்க முடியல போல, என்ன உடனே கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. போலாமண்ணா? திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேச வேணாம்னு சொல்லுச்சு, ஒரு இளவும் புரியல எனக்கு. அப்புறம் தங்கச்சி சொல்லுச்சு, இந்த காதல்ல வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தமாவில்ல. இத படிச்சவங்களோட குழப்பம் எங்களுக்கு புரியாதுங்க. பெரியவங்க பார்த்து வச்சாங்க, கட்டிக்கிட்ட 2 பிள்ளைங்களை பத்தி வச்சு போயிட்டே இருந்தா மகாராஜ். எனக்கு கல்யாணம் வேணாம், ஆனா வாழ வேண்டிய பொண்ணு இல்ல, அதான் நேரா வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள சந்தோஷமா? வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. வேலை இல்லைன்னு சொன்னாரு, உடனே புரிஞ்சுக்கிட்டல. தெரிஞ்சவங்க கிட்ட பேசி நாயுடு நல்ல வேலை நல்ல சம்பளம் சொன்னாரு. ஆனா தங்கச்சி சொல்லிச்சு அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கன்னு. உங்களுக்கு பிடிக்காதாமே? இப்படி ஒரு மாப்பிள்ள தான் எனக்கு வேணும். அப்புறம் தங்கச்சி நீ ஏதோ பேங்க்ல வேலை பாக்குறதா சொன்னாங்க, எந்த பிரான்ச்? அசோக் நகர். அட அசோக் நகர் நம்ம ஏரியாடா. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, போட்டு தள்ளிடுவோம். ஐயா நீங்க? நான் வேலையில இல்ல, விட்டுட்டேன். அப்படி போடுங்க, நானும் வேலை விடலான்னு பாக்குறேன், பசங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க எப்ப கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் என் தங்கச்சி கொடுக்க நான் தயார். நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். என்ன வரட்டுமா? வரேங்க, வாங்கடா வரேங்க. வரேங்க. என்னங்க சந்தோஷமா? நேத்து காலையில ஒத்தி வந்தா காஃபி போட்டு தந்தா, இன்னைக்கு காலையில ஒத்தி வந்தா காஃபி போட்டு தர வரலண்டா, இப்ப இன்னொருத்தி ஊரையே கூட்டிட்டு வந்து பரிசம் போடணும்ங்கறா. இத பத்தாதானே அவங்க அண்ணன் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க ஆளையே போட்டுடலாங்கறா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. 3 பேர் தானா, இன்னும் இருக்காங்களா? எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. இவனை பார்த்து இவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காதமேன்னு வர சொல்லிட்டு உங்களோடது நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி பாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட் மாடுலேஷன்.